எங்க வச்சு அடிச்சாங்க? எந்த பக்கம்? சைக்கோக்களா ஏன் அப்படி இருக்கீங்க? பைத்தியம் முடிச்சுச்சா? வேலை பிடிக்கல, வேலை வேண்டாம்னு எழுதி கொடுத்து வீட்டுக்கு போயிருங்க. அதான் நல்லது. 4 பேர் நல்ல வேலை பார்க்கறவங்க வருவாங்க அந்த இடத்துக்கு. ஒரு ராத்திரி முழுவதும் அடிச்சிருக்காங்க அவரை 3 போலீஸ்காரங்க சேர்ந்து. இப்போதான் கன்னியாகுமரியில் ஒரு மாற்றுத்திறனில் அடிச்சு கொண்டு ஈரங்காயில புதைச்ச இடத்துல புழு வச்சிருக்காது. அதுக்குள்ள நீங்க தூத்துக்குடியில் அரங்கேற்றுறீங்க. யாருமே இல்ல. நீங்க யாருமே எங்க வச்சு அடிச்சாங்க? எந்த பக்கம்? இந்த நம்ம ஸ்டேஷன் வச்சா முருகன் கடை. முருகன் இந்த முக்கு கடை நம்ம கடை. நமக்கு வரும் காலையில் வரும். மதாரம் காலையில் மதாரம் வரும். 7 அடிச்சாங்க. தலையில இல்ல யார் அடிச்சாங்களா? தலையில போலீஸ்காரன் அடிச்சானா? எப்போ வச்சு அடிச்சான்? புரியல. தலையில அடிச்சாங்களா? அடிச்சு வெட்டு வந்துட்டா உனக்கு? சரி வீட்டுல போலீஸ் பிடிச்சா நான் டக்குனு மாட்டிருப்பேன். மாட்டி விட்டு கூப்பிட்டு சரி. அவன் 2 வண்டி ரூபாய் 7 அடிச்சாங்க. தலையில அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து லாக்அப் டெத்து தூத்துக்குடியில் அருணாச்சலம் என்பவர் உயிரிழந்து விட்டார். 7 நாளாக மருத்துவமனையில் இருந்தார். நான் அன்னையிலேருந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன். அவங்கள்ட்ட பேசிட்டு தான் இருந்தேன். பட்டு சரி அடிச்சிருக்காங்க, சிகிச்சை பெற்று நலமாகட்டும் அப்படின்னு பேசுவோன்னு தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட்டு துரதிருஷ்டவசமாக இன்று காலை உயிரிழந்து விட்டார். தூத்துக்குடி மருத்துவமனையில் உயிர் பிரிந்து விட்டது. அருணாச்சலம் பார்த்தீங்கன்னா 7 நாளைக்கு முன்னாடி ஒரு ராத்திரி முழுவதும் அடிச்சிருக்காங்க அவரை 3 போலீஸ்காரங்க சேர்ந்து. இரும்பு ராடால மண்டையில் அடிச்சிருக்காங்க. இரும்பு ராடால மண்டையில் அடிச்சோன்னே ஆள் கொலாப்ஸ் ஆகிட்டாப்புல. எங்கள் ஸ்டேஷன்லேயே கொலாப்ஸ் ஆகிட்டார் அவர். 7 நாளாக ஓசாந்தி வைத்தியம் நடந்து மரண வாக்குமூலம் கொடுத்துட்டாரு. காவல்துறையினரே உங்கள் 3 பேரும் காலி, மாற்றுக்கருத்தே கிடையாது. மரண வாக்குமூலத்தை வீடியோ பரவாயில்ல, ரொம்ப சாமர்த்தியமாக அந்த செயல்பட்ட எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள். மரணத்தை நம்மளால் திருப்பி கொடுக்க முடியாது உயிரை. ஆனால் போலீஸுக்காரவங்க நீங்கள் திருந்துறதே இல்லை, பாடமே எடுத்து கற்றுக்கிறது கிடையாது தானே. அவங்களெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். எப்படிப்பட்டவங்க நீங்களான்னு தெரியும் எனக்கு. போலீஸ்காரவங்களே, நீங்கள் சாமானியர்கள்ட்ட நீங்கள் எப்படி நடந்துக்குவீங்கிறது தெரியும். இது வரைக்கும் 19 வருஷம் ஆகிட்டு நான் வழக்கறிஞர் முடித்து 5 வருஷம் காலேஜில் படிச்சிருக்கேன். பார்த்துக்கிடுங்க, ஒரு 23 வருஷமாக உங்களை பார்க்குறேன். எனக்கு அனுபவம் தெரிஞ்சு ஒரு நாள் கூட நீங்கள் யார்கிட்டையுமே பொலைட்டாக நடந்துக்கிறதே இல்லை. உங்களை யார் கொண்டு போய் அடிக்க சொன்னது? இரும்பால் அடிக்கலாமா? வயசு என்ன? வாழ வேண்டிய புள்ள கொடுத்துருவியா? என் உயிரோட கொடுத்துருவியா? உன் வீட்டில் உள்ளவங்களை போய் அடிச்சு காட்டு. அது ரைட்டு. நிர்மல்குமார் சொன்னார்ல, சட்டத்துறை மந்திரி, அவன் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கேன். டிப்ரெஷனா நீங்களாம் மென்டல் சைக்கோக்களா ஏன் அப்படி இருக்கீங்க? பைத்தியம் முடிச்சுச்சா? வேலை பிடிக்கல, வேலை வேண்டாம்னு எழுதி கொடுத்து வீட்டுக்கு போயிருங்க. அதான் நல்லது. 4 பேர் நல்ல வேலை பார்க்குறவங்க வருவாங்க அந்த இடத்துக்கு. ஐயோ, தமிழக முதல்வர் விஜயசார் அவர்களே, நீங்கள் தான் கேட்டீங்க. அஜித்குமார் லாக்அப் டெத்துக்கு முன்னாள் முதல்வர் மன்னிப்பு கேட்டார் ஃபோன் பண்ணி. இது என்ன மாடல்? இது மன்னிப்பு மாடல், சாரி மாடல்னு சொன்னீங்கல்ல. இப்போ இது என்ன சாரி மாடல்? புடவை மாடலா? இது என்ன மாடல்? இது புரியலையே. வேஷ்டி மாடலா? என்ன மாடல் இது? இப்போதான் கன்னியாகுமரியில் ஒரு மாற்றுத்திறனில் அடிச்சு கொண்டு ஈரங்காயில புதைச்ச இடத்துல புழு வச்சிருக்காது. அதுக்குள்ளே நீங்கள் தூத்துக்குடியில் அரங்கேற்றுறீங்க. அப்போ இந்த சாமானிய மக்கள் மீது அக்கறை கொள்வதே இல்லை. சாமானியருக்காக நீங்கள் செயல்படணும். உங்கள் பின்பு என்ன பெரிய நீங்கள் என்ன மெட்டாமராசா? 32,000 சம்பளத்துக்கு வேலைக்கு வர்றீங்க. மற்ற வேலை செய்கிறவனும் நீங்களும் ஒன்று தாங்க. அதை முதல்ல ஏன் புரிஞ்சிக்க மாட்டீங்க? விஓ வேலை பார்க்குறாங்களா, போலீஸ் வேலை பார்க்குறாங்களா, வாத்தியார் வேலை பார்க்குறாங்களா, மிலிட்ரி வேலை பார்க்குறா, அதுமாரி நீங்களும் ஒரு துறை, அவ்வளவுதான். உங்களுக்கு யார் இவ்வளோ அதிகாரத்தை கட்டவிழ்த்து கொடுத்தது? சாத்தாங்குளம் பென்னிக் ஜெயராஜில் டபுள் தூக்கு கொடுத்தாங்களா? அதுலேயே நீங்கள் லெசன் எடுத்துக்கல. உன் பொண்டாட்டி பிள்ளை தான் ரோட்டில் நிற்கும், தெரிஞ்சுக்கோ. என்ன, செத்தவன் செத்துட்டான், ஆனால் உன் பொண்டாட்டி பிள்ளை ரோட்டில் நிற்கும். அடுத்தது திருபுவனம் அஜித் மர்டரில் போலீஸ்காரெல்லாம் மாட்டிச்சு.
அவங்க பொண்டாட்டியெல்லாம் வந்து கழுத்தில் இவ்வளோ பெரிய செயினியா, நான் இப்போ மாலை போட்டுருக்கிறதுனால செயின் போடலை. அந்த மாதிரி செயின் லோக்கலில் ரயில்லாம் நின்று போச்சுன்னு வச்சுக்கோங்க, கட்டி இழுக்கலாம் அந்த மாதிரி செயின். அவ்வளோ பெரிய செயின். எங்கள் புருஷங்க ஒன்றுமே பண்ணலை, அவங்க சொன்னாங்க அடித்தாங்க அப்படிச்சு. இல்லை இனிமையான காந்த குரலில் என்னாச்சு, உங்கள் லைஃப் தான் பாதிச்சுது. அப்படியே வரிசையாக சொல்லிகிட்டே வரலாம். லாக்அப் டெத்துக்களில் காவல்துறையினர் நீ பர்சனலாக பாதிச்சிருவ. எந்த ஹையர் அஃபீஷியலும் மாட்ட மாட்டாங்க, தெரிஞ்சுங்க. எந்த நான் பார்த்துட்டு நான் பார்க்காத ஐபிஎஸ் ஆஃபீஸர் இல்லை, எந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் கையில் கம்பு எடுக்கிறதே கிடையாது, எடுக்க மாட்டாங்க. ஒழுங்காக படிச்சிருக்கான், அதுக்கான டிபார்ட்மெண்ட் நாலேஜ் இருக்குது, ஹேண்டில் பண்ண தெரியும் அவனுக்கு. நீ தான் மாட்டிப்ப. அதிகாரி சொல்லிட்டாருன்னா உடனே அட்டி நவுத்துறது போட்டு. திருபுவனம் மேட்டரில் பார்த்தியா, அந்த டிஎஸ்பி ஊரங்கட்டி தப்பிச்சுக்கிட்டானா, பாக்கி பேர் தானே மாட்டேன். உனக்கு எங்கே போச்சு அறிவு? ஐயா இதுக்கு மேலே அடித்தா அவன் செத்துருவாயா, அது கூட தெரியல. தண்ணியாக போட்டுட்டு ஸ்பெஷல் டீம்னு வந்து கொள்ளுறது. திருபுவனம் அஜித் மேட்டரில் ஒரு மரத்தில் கையை அப்படி வச்சு தம்பி அப்படி தொங்க விடுற, கீழே காலை வச்சா அவன் தம்பிக்காரன் அடிக்கிறது. அஜித் எவ்வளோ நேரம் தொங்க முடியும், காலை வச்சா அவன் தம்பி அடிக்கிறது. எவ்வளோ மென்டலி பேனிக் ஆக்குற. அதில் ஒரு போலீஸ்காரன் உட்காந்து கசக்கிக்கிட்டு இருக்க உட்காந்து. நீ திருபுவனம் அஜித் மேட்டரில் இந்த அருணாச்சலம் எந்த தவறுமே செய்யலை, எந்த தவறும் செய்யலை. நீ அடிக்கிறவங்களுக்கான அஃபென்ஸ் கிடையாது. நைட்டு பூரா ஸ்டேஷனில் கூட குறைச்சிருந்துருக்க. எதுக்காக நைட்டு பூரா குறைச்சா? 6 மணிக்கு மேலே லாக்அப்பில் யாரையும் உட்கார வைக்கூடாது, தெரியுமா தெரியாது? லா தெரியுமா தெரியாதா? மேனுவல் வாங்கி படி, புத்தகம் படி. 6 மணிக்கு மேலே ஸ்டேஷனில் உட்கார வைக்கக்கூடாது, கைதி அறையில். குடிச்சிருந்தா ஸ்டேஷனுக்கே அடிச்சுட்டு போகக்கூடாது, முதல்ல தெரிஞ்சுக்கோ. காலில் தான் அடிக்கணும். டவுன்லாம் மாறிட்டாங்கப்பா. எனக்கு தெரிஞ்சு மெட்ராஸ்லாம் பக்கா வேலை பார்க்குறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன் போலீஸை. ஏன்னா மானிட்டேஷனில் இருக்கீங்க. ரெண்டாவது அங்கே அட்வொகேட்ஸோட ஆதிக்கம் அதிகம். எங்களை திட்டவன் தீர்த்துட்டு போவா. ஆனால் நீ வக்கீல் இல்லாமல் ஸ்டேஷனுக்கே போகாத. ஒரு ராத்திரி ஃபுல்லாக காணுன்னா நீங்கள் அப்படியே விட்டு உட்காந்துருவீங்களா? பெண்ணிக் ஜெயராஜ் ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு வக்கீல் அடிச்சு போயிருந்தா செத்துருக்க மாட்டான். வந்து கத்திருப்பால வக்கீல் குய்யோ முறையன்னு, ஐயோ அடிக்கிறாங்கன்னு. திரும்புவனத்தில் காலையில் தூக்குறானுங்கல்ல. நீ என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அந்த வீட்டில் ஒரு வக்கீலை போய் அடிச்சு போய் ஸ்டேஷனை பார்க்க தெரியாதா? விழிப்புணர்வு உங்கள்கிட்ட இல்லை, அவ்வளோதான் காட்டு பிராண்டியாக இருக்கான்னா நீங்கள் அதோட மோதிரியாக இருக்கிறீங்க. யாராவது ஒரு வக்கீலை கூட்டிகிட்டு போய் பேசி ஒரு 1000 ரூபா கொடுத்தா வரப்போகிறாங்க லோக்கலில். இதில் என்ன இருக்குது? அவங்களுக்கு ஒரு தொழில் தானே அது. குச்சிட்டு போய் அடிச்சுட்டு வந்துருக்கணும். 7 நாள் மருத்துவமனையில் போட்டு டைன் டிக்ளரேஷன் வாங்கியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் அதில். ஏன்னா நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யணும். அதை டைன் டிக்ளரேஷன் வாங்குறது ரொம்ப முக்கியம், அவசியமானது. அது வாங்கிட்டோம்னா உங்களுக்கு ஏறக்குறைய நல்லது நடந்துடும். இந்த போலீஸ் 3 பேர் சொன்னாங்க இல்லையா, இவங்க 3 பேர் லைஃப்பும் காலி தான். அவங்க ஒன்றும் தப்பிக்க முடியாது இதில். அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதில். பட் ஒருத்தர் உயிர் பறிஞ்சிருதியா, அவங்க வீட்டுக்கு யாரையா கொடுப்பா? ஒரு ஆக்சிடெண்ட்டில் செத்துட்டா தெரியாதியா? ஏதோ போனால் கார் ஆக்சிடெண்ட்டு, பைக் ஆக்சிடெண்ட்டு, லாரி மோதிட்டு தம்பி ஹெல்மெட்டு போல மனசை தேத்திப்பாங்க. இல்லை சூசைட் பண்ணிக்கிறானோட மனசை தேத்திப்பாங்க. அவன் லவ் ஃபெயிலியராக இருந்தான் இல்லை ஏதோ ஒன்று சொல்லிடுவாங்க, மனசை தேத்திப்பாங்க. ஆனால் ஒரு சாமானியன் அடித்து கொள்றான்னு வச்சுக்க, சம உள்ளவன் சாதாரண சிவிலியன்ஸ், அது கூட அவங்க திருப்பி கொலை பண்ண முடியும். இந்த சிஸ்டம் அவன் மேலே பயங்கரமாக பாயும். மனசை நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். நம்மளும் கரெக்டாக ஆள் சேர்த்து நம்மளும் கொலை பண்ணலான்னு பேசிகிட்டாவது இருப்பாங்க. ஒரு ஆறுதல் அடையும் மனசு, வேறு ஒன்றும் இல்லை. நிறைய பேர் வீட்டில் மர்டர் ஆனவங்களை பார்த்துருக்கேன். மர்டர் பண்ண போகிறான், திருப்பி பண்ண போகிறான்னு பிள்ளைய பாதுகாப்பாங்க. அப்படிலாம் பண்ணாதீங்கடா தம்பியில், வாழ்க்கை வீணாக போடும். அதெல்லாம் செய்யாதீங்கன்னு அந்த பக்கமே போகாதீங்க. இழந்தது தான். இழப்புக்கு இன்னொரு இழப்பு சரியாக வராது. நீ கேட்கலாம், உன் வீட்டில் யாராவது சித்தா தெரியுமா அப்படின்னு. தெரியும், எனக்கும் எல்லாம் பார்த்துருக்கோம். பார்க்காம எல்லாம் இந்த ஃபீல்டில் இல்லை என்ன, எல்லாமே தெரியும், நிறையா பார்த்துருக்கோம். பதிலுக்கு பதில் செஞ்சோம்னா நம்ம லைஃப்பும் போயிடும். ஒரு சாமானியை வந்து ஒரு போலீஸ்காரனை என்னையா பண்ண முடியும்? நீ லத்தி வச்சுருக்க, துப்பாக்கி வச்சுருக்க, கட்ட துப்பாக்கி வச்சுருக்க, ஸ்லாக்கப் வச்சுருக்க, கேள்வி கேட்க முடியாத அத்தனை ஆட காட்டில் ஸ்டேஷனை கட்டுறது. ஸ்டேஷனுக்கு இடம் ஒதுக்குறதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? டவுனில் இருக்காது ஸ்டேஷனு, கிராமத்தில் பார்த்துருக்கீங்களா? சிட்டி உள்ள பூரா சுற்றி வீடு இருக்கும். நீ லாக்கப்பில் அடிச்சா சத்தம் கேட்க வெளியில். ஆனால் கிராமத்தில் அப்படி இல்லை, அத்தனை ஆட காட்டுக்குள்ளே கொண்டு போகிறது. ஒரு ஸ்டேஷனுக்கு 2 ஸ்டேஷன் நைட்டுக்குள்ளே தூக்குறது. அது என்ன பூனைக்குட்டியா? தூக்கிட்ட போட்டு பால் கொடுக்குறதுக்கு, பால் ஊற்றுறது இன்னும் அதில் சாவடிக்கிறது தான். அதனால் இது நான் கட்சி சார்ந்தோ இல்லை இது சார்ந்தோ நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணாதீங்க, எனக்கு வருத்தமாக இருக்குது. நீங்கள் பேசிட்டு நீங்கள் ரொம்ப வெறுப்படிச்சா எனக்கு என்ன எதுனா பொழப்பா? எனக்கு என்ன சொல்லுவேன், யாரோ எங்கே செத்துருக்கான் அருணாச்சலம், அவனுக்கா நான் கண்ணீர் ஒரு பொழப்பா? ஒரு சாமானியனோட கண்ணீர் துடைக்கிறதுக்கு நம்மளால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் இதை பண்ணணும். அது அந்த குடும்பத்துக்கு இதை பார்த்தா ஒரு ஆறுதல் கிடைக்கும். மேலும் ஒரு காவல்துறைக்கு இதை பார்த்தா நமக்கு தேவையில்லாத வேலை தான் அப்படின்றது தோணணும். மேலும் நீங்கள் ஒரு வக்கீலை கூட்டிகிட்டு போகணும். என்ன தப்பாக இருந்தானே 41 நோட்டீஸ் கொடுத்து அதுக்கு பிறகு தானே போகிறோம் நம்ம.
இதில் ஒன்றுமே இல்லையே. எவ்வளோ சிஸ்டத்தை மாற்றணும் விஜய் சொல்கிறாரு. அந்த மதுரை உயர்நீதிமன்ற நீதியரசர் சொன்னாங்க, பாலியலை ஒழிப்போன்னு முதலமைச்சர் பேசுகிறாரு, ஆனால் நடப்பது வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ என்ன கேட்பேன், நான் பேசினா கோவம் வருது உனக்கு? நான் பேசுகிறதே விட்டுட்டேன், தெரியுதா? அவங்க அண்ணனை பேசுகிறதே கிடையாதுண்ணா. ஏன்னா அவர் என் நாட்டோட முதலமைச்சர் ஆகிட்டார். அப்புறம் நான் பேசி என்ன போகுது? அவர் செய்கிறது தான் செய்வாங்க. நீங்கள் அப்படி தான் பண்ணுறீங்க. பழனி கோயிலில் விழுந்து பட்டா போடுறது, எல்லா வேலையும் எல்லாம் அட்டிச்சு நவத்துக்கு சொல்கிறேன். நீங்களும் விட்றது இல்லை, விட்ட தெரியாது வேலை நடக்குது. அதனால் காவல்துறை நீங்கள் செய்கிற வேலை எங்கே பாதிக்குது பார்த்தீங்களா? ஒரு பென்னிக் ஜெயராஜோட படுகொலை அதிமுக தோல்வியை தழுவியது எடப்பாடி பழனிசாமி. ஒரு திருபுவனம் அஜித் படுகொலை திமுக தோல்வியை தழுவியது. தெரிந்து கொள்ளுங்கள், அதன் கட்சியின் தலைவரே தோற்று போனார். அவங்களுக்கு எந்த நிலை, உங்களுக்கெல்லாம் எந்த நிலை? ஏன் நிலை கொண்டு ஆடுறீங்க? டிஜிபி விட்டு சர்க்குலர் விட்டுங்க, ஒழுங்காக கூப்பிட்டு பேசியிருக்கணும்ல. கன்னியாகுமரி லாக்கப்டத்திலே பேசி மேட்டரை முடிச்சிருக்க வேண்டியதானே, சார்ட் அவுட் பண்ண வேண்டியதானே. ஆனால் சார்ட் அவுட் பண்ணலை. நீங்கள் அப்படியே ராஜ போதையில் வாழ்கிறான்னு சொல்லுவாங்க தெரியுமா? அப்படியே ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் அப்படியே போவாங்க. எந்த கவலையும் இல்லை. இதை பற்றி ஃபீல் பண்ணுறது கிடையாது. ஏழையோட உசுரே மசருக்கு சாமானம். அப்படி நினைக்கிறீங்க சாமானிய மக்களை. ஆனால் எங்களை போன்றவர்கள் கட்டாயம் ஏழைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்ட மனிதனுக்கு, சாமானியனுக்கு, பிற்படுத்தப்பட்டவனுக்கு என் குரல் ஒலிக்கும். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.